ரிசைன் பண்ணியாச்சு, வேற கட்சிக்கு தாவியாச்சு, வாக்களிச்சாச்சு, தலைமைச் செயலகத்துல வாக்களிச்சாச்சு. அந்த சூடு குறையறதுக்குள்ள கீழே ரிசைன் லெட்டர் கொடுக்குறீங்க, மேல போயிட்டு ஜாயின் பண்றீங்க, வெளியில வந்து தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மூலியமா காருக்கு கொடிய மாற்றீங்க. நீங்களாம் யாருயா? நீங்களாம் யாரு? இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது 2017ல இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, அந்த பக்கம் சசிகலா அம்மையார் அணி, டிடிவி அணின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரச்சனையா இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா இறந்தப்ப பிரச்சனையா இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல. அன்னைக்கு பிரச்சனையா இருந்துச்சு. 18 எம்எல்ஏகள் ரிசைன் பண்ணாங்க. அன்னைக்கு எங்களோட எதிரி தான் திமுக. நிறைய இதுல வந்துட்டு முரண்பாடுகள் இருக்கு. எங்களோட எதிரி தான். ஆனா அந்த எதிரி கூட எங்க கட்சியில இருந்து அன்னைக்கு ஒரு அவங்க 96 சீட்டோ 80 சீட்டோ சம்திங் ஏதோ வச்சிருந்தாங்க. அதுக்கு 10ஆவதுக்கு 20-30 சீட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கலாம், அவங்க சிஎம் ஆயிருக்கலாம். அன்னைக்கு அவங்க கூட அதை கூட பண்ணல. சரியா? அப்ப நீங்க இதுக்கு பேர் அவங்க என்னோட எதிரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிரி. அவங்க கூட செய்யாதத நீங்க செய்யறீங்க அப்படின்னா இதுக்கு பேரு அரசியலும் துரோகம். உங்களுக்காக உழைச்சவனை நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்காக நைட்டு பகல் பார்க்காம, சோறு தண்ணி இல்லாம, வீடு வீடா, தெரு தெருவா, நாய் மாதிரி அலைஞ்சி உங்களுக்கு ஓட்டு கேட்டு வாங்கி தந்தவன நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்ட பொதுமக்களை நினைச்சு பாத்தீங்களா? அசால்ட்டா வந்து ரிசைன் பண்ணிட்டு போறீங்க. உங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு ஐயா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. நான் எஸ்ஐசி சுப்பையா என்ன கதைன்னு எனக்கு முழுசா வந்து நியூஸ் வரல. அதாவது ஒரு திமுக செய்ய கூட நினைக்காதத, ஒரு பிஜேபி தமிழ்நாட்டில் செய்ய நினைக்காதத நீங்க அசால்ட்டா செய்யறீங்க அப்படின்னா நீங்க யாரு? நீங்க தீய சக்தியா? தூய சக்தியா? தீய சக்தி எனும் டிவிக்கே